அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக தான் நான் இந்த ஸ்பீச்சை சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பெரிய ப்ரொடியூசரெல்லாம் ஆக்டும் பண்ணல, இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டீம் மெம்பரை தான் சார் என்னை ட்ரீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஹோல் டீம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியை வந்து எனக்கு ஜேர்னி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. என்ன திருப்பி ஆரம்பிப்போம்னு நம்புகிறேன். ஸோ அந்த ஜேர்னிக்கு வந்து முதல்ல இறைவனுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நான் ப்ரொடியூசராக நான் ஸ்டார்ட் பண்ணல. சார் வேற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம், பண்ணுறதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வெற்றி சார் கூப்பிட்டு நானும் இளையராஜா சாரும் ராஜா சார் ஒரு படம் பண்ணுறதா இருக்கும் சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை டிசைட் பண்ணி வச்சிருந்தது வந்து வெற்றி சாரும் ராஜா சார் தான். விடுதலை அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இதில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எவ்ரி டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் பேர் சொல்லிடுறேன். வேல்ராஜ் சார், அவங்க டீம், பீட்டர் சார் அண்ட் ஜக்கி சார், ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நிறுவனத்தின் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்துல வந்து நான் ஒர்க் பண்றப்ப நிறைய டைம் வந்து எனக்கு வந்து ராஜா சாரோட இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு வெற்றி சார் என்னை அலோவ் பண்ணியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். இன்ஃபேக்ட் சூரி சார், சேது சார் அவங்கெல்லாம் வந்து ராஜா சார் கூட இருந்து பேசும்போது நானும் அங்கே இருந்தேன். ஸோ அந்த தருணங்கள்லாம் நாங்கள் எல்லாருமே அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொக்கிஷம். ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. லைக் பாலிடிக்ஸ் போறது, ஐ மீன் இன்டர்நேஷனல் ரேஸ் போறது, அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ்ல தமிழ் சினிமால ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸா மாறிட்டு வர்ற ஒரு டிரான்சிஷன் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் யார் யார் இடத்த கொடுப்பாங்க அப்படி இப்படிலாம் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இப்போ விடுதலை வந்து 2 ஸ்டார்ஸ் வந்து மேல தூக்கி உட்கார வைக்கும்,